கால்நடையாய் நடந்துகிட்டு சக்தி மாலை அணிந்துகிட்டு கால்நடையாய் நடந்துகிட்டு ஓம் சக்தி என்று சொல்லி ஓடி வாருங்கள் ஓம்கார நாயகியை காண வாருங்கள். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. பலருக்கு பசி இருக்கும், ஆனால் கேட்க மாட்டார்கள். கேட்க வெட்கப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி பிடித்து பசிக்கு உணவு கொடுத்து அவர்கள் உழைத்து வாழ வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களுக்கு பலகாரம் கொடுத்து அவர்களும் பலகாலம் வாழ வழி ஏற்படுத்தி தர வேண்டும். அலுவலக துறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக துறையாக இருந்தாலும் சரி, அடுப்படி துறையாக இருந்தாலும் சரி, அவை அன்பு துறையாக மாற்றும் போது பொறாமை அழியும், பொறுமை பெருகும், ஆற்றாமை அழியும், அறிவுடைமை பெருகும், பிறரை தூற்றாமை பெருகும், சான்றாண்மை வளரும், உழைப்பு உயரும், பிழைப்பு ஓங்கும், களைப்பு நீங்கும், காரிருள் ஒழியும், உலகில் சுபிட்சம் பெருகும். இது அக்டோபர் 2003ஆம் ஆண்டு பங்காரு அம்மா அருளிய ஆசி உரையில் இருந்து எடுக்கப்பட்டது. பங்காரு அம்மாவின் பிள்ளைகளாகிய நாம் அம்மா காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி உலகில் சுபிட்சம் பெற வேண்டுவோமாக. ஓம் சக்தி.